ஹாய் உறவுகளே, இது ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்ச ரெசிபி பாருங்கள். இந்த பாஸ்தா வாங்கினேன், ஸ்பைரல் பாஸ்தா. நல்லெண்ணெய் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு அதில் பாஸ்தா போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்து 80% வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சுட்டேன். இது வந்து 50 கிராம் 50 கிராம் பட்டர், இது மைதா வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த பட்டரில் நல்லா அதை ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி மணல் மாதிரி வரணும். எனக்கு பொறுமை இல்லை. நீங்கள் மணல் மாதிரி நல்லா அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அதுலேயே 1 லிட்டர் பால் ஊற்றிட்டு லைட்டாக பெப்பர் போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் பெப்பர் போடல. நான் வந்து ஒரு மணத்துக்கு வேண்டி ஒரு சின்ன வெங்காயத்தில் 5 கிராம்பு, இது வெங்கடேஷ் பட் சொன்னது, அதை போட்டேன். அதுக்கப்புறம் இது தனியாக காய்கறி பாஸ்தா ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி பூண்டு, கேரட், பீன்ஸு, கேப்சிகம் எடுத்தேன். இதெல்லாம் வந்து பாஸ்தா சீசனிங்கு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ அந்த சைடு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் உறவுகளே. இது எல்லாம் போட்டு முதல்ல சாட்டே பண்ண வேண்டிதான். முதல்ல பூண்டு போட்டு சாட்டே பண்ண வேண்டிதான். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற காய்கறியும் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் போடுங்க. கார்ன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த தடவை கார்ன் போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பெப்பர் போடுங்க. முதல்ல கொஞ்சம் சால்ட்டும் கேரட் பீன்ஸுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போடுங்க, பெப்பர் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சீசனிங் போடுங்க, பாஸ்தா சீசனிங்கு. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உறவுகளே. ஆரிகானோ 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன் உறவுகளே. சில்லி ஃப்ளேக்ஸ் இது வீடியோ எடுக்கல உங்களுக்கு. சில்லி ஃப்ளேக்ஸும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு அப்புறம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்படி இருக்கும். நான் டோஃபு போட்டேன், சோயாவில் பண்ணுற பன்னீர், அது ட்ரையாக இருக்கிறது, அதுதான் டோஃபு. சோயா மாதிரியே இருக்கும், ட்ரை சோயா மாதிரி. இதுதான் போட்டேன் டோஃபு. இது எக்ஸ்ட்ராவாக போட்டேன் உறவுகளே. அப்புறம் அந்த நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஒயிட் சாஸை இதில் ஊற்றிட வேண்டிதான். சால்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள். ஒயிட் சாஸி பாஸ்தா சூப்பராக வந்துச்சுலோ உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.